ஹலோ மக்களே, இதான் என்னோடய செகண்ட் லாங் வீடியோ. கிருஷ்ண ஜெயந்தி என் அக்கா பொண்ணுக்கு வந்து மேக்கப் போட்டதெல்லாம் இதுதான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ராதா கெட்டப், எப்படி ராதா கெட்டப் நாங்கள் போட்டோன்னு ராதா கெட்டப் போட்டு எடுக்கிற வீடியோ நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், சாரி கைஸ். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வீடியோ மேக்கப் போட்டதெல்லாம் நாங்கள் எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ராதாவுக்கு நாங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு மேக்கப்லாம் போட்டாச்சு, ஆனால் அதோட சைட் ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, ஜுவல்ஸு அதெல்லாம் எங்கள் அக்கா மாட்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு எங்கள் அண்ணனும் அந்த பாப்பா எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாங்க பாருங்கள், உண்மையிலே மார்வலஸ்ங்க. என்ன வார்த்தையே கிடையாது. அவங்க ஃபோட்டோவுக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு அந்த இதெல்லாம் கொடுத்தாங்களே, உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் வந்து அந்த பாப்பாவை வந்து அப்படி நெல்லு இப்படி நெல்லுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை சொல்லிட்டே இருந்தான். பாவம் அந்த பாப்பாவுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. நானும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். யூடியூப்லேருந்து பார்த்து இந்த போஸு அந்த போஸ்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். ChatGPT பார்த்து எல்லாம் இப்போ ChatGPT தாங்க நாங்கள். அதுக்கப்புறம் கெட்டப் சேஞ்ச் ஃபார் கிருஷ்ணா, எப்படி மாசா ஃபஸ்ட்டு ராதா, அதுக்கப்புறம் கெட்டப் சேஞ்ச் ஃபார் கிருஷ்ணா. நல்லா இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே ஃபஸ்ட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணோம், ஒன்றுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. ஒரு 3 டைம்ஸாவது நாங்கள் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருப்போம் ஒரு கிருஷ்ணாவுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு செட்டே ஆகலை. நாங்களும் யூடியூப் அந்த வீடியோ பார்க்குறோம், இந்த வீடியோ பார்க்குறோம். நானே, அண்ணா, என் தம்பி, என் அக்கா, எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து இதெல்லாமல் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் உண்மையிலேயே ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டது வந்து எங்கள் அண்ணனும் இன்னொரு தம்பியும் தான். அவங்க 2 பேர் தான் வந்து கிருஷ்ணருக்காக ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க. அந்த வேஷ்டியாக இருக்கட்டும் எல்லாமே. பிகாஸ் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படி. ஏன்னா வேஷ்டி அவுந்துட்டே இருந்துச்சு. பாப்பாவுக்கும் அது வந்து கரெக்டாக செட் ஆகலை. அவர் பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேஷ்டி அவன் கட்டி அப்புறம் கரெக்டாக அது வந்து அலைன்மெண்ட்லாம் பார்த்து உண்மையிலே ஒரு நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த பாப்பா எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ண தான் இதில் இருக்கிறதுலே பெரிய விஷயம். நிறைய பாப்பா வந்து அடாப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பாப்பா வந்து உண்மையிலே டக்குன்னு எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணாங்க. ரொம்ப அடம் பிடிக்கல அதெல்லாம். அப்புறம் நாங்கள் கெட்டப்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட வச்சு அப்புறம் கிருஷ்ணரோட புல்லாங்குழலை கொடுத்து கிருஷ்ணர் மாதிரி ஒரு அழகாக இது பண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கு போஸ்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலை. எனக்கு கொஞ்சம் கஷ்டம் நாங்கள் கிருஷ்ணர் போஸ்ட்டில் நிற்கிறதுக்கு. அதான் அந்த பாப்பா வந்து சும்மா அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே அது மாதிரி ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த டே இது வரைக்கும் நான் கிருஷ்ணருக்கு ராதாவுக்கும் நான் வந்து கெட்டப் போட்டதோ இல்லை நான் வந்து செலிப்ரேட் பண்ணதோ இது வரைக்கும் என் லைஃப்பில் கிடையவே தான் ஃபஸ்ட் டைம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவங்க செலிப்ரேட் பண்ண விதம். அப்புறம் அந்த ட்ரெஸ் காஸ்ட்யூம் போட்டது, அந்த பாப்பாவுக்கு வந்து அவங்க ஒரு இதுவுமே பண்ணதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னால், இந்த பாப்பா வந்து கெட்டப் சேஞ்ச் ஆச்சுல, அந்த ஒரு கெட்டப்புக்கும் அடாப்ட் பண்ணது தான் நான் உண்மையிலே சூப்பர்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த பாப்பாவை வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த நாங்கள் கொடுக்குற போஸ்டர் எல்லாமே அந்த பாப்பா வந்து அதுக்கு வந்து எங்களுக்கு கேமரா கிளிக்லாம் கொடுத்துச்சுல. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து இப்படி நிற்க சொன்னோம், இல்லை வேறு மாதிரி நிற்க சொன்னோம். அதெல்லாம் வந்து உண்மையிலே நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதுதான் நான் சொல்லுவேன். எங்கள் அண்ணன் வந்து ஒரு போஸ்டும் வந்து அலைன்மெண்ட்லாம் பார்க்குறான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீங்கள் பார்ப்பீங்க, எங்கள் அண்ணன் வந்து இப்படி நெல் இல்லை அப்படின்னு இல்லைன்னு தான் சொல்லுவோம். பின்னாடி எங்கள் அம்மா சிரிச்சிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த பாப்பாவால் முடியல. மேலே கிருஷ்ணரோட கிரீடத்தை வைக்கிறோம், பாப்பா கழட்டி வச்சிருச்சு. இல்லை நான் தான் போடுவேன், நீங்கள் போட வேண்டாம் அப்படின்னு. அது ஒரு செம்ம காமெடியாக இருந்துச்சு அது. அப்புறம் அந்த பாப்பாவோட புல்லாங்கல் கொடுத்தா புல்லாங்கல் ஊதுற மாதிரி ஒரு கெட்டப் அது அப்படியே சிரிச்சிட்டே இருக்குது. சிரிக்கிறது தாங்க உண்மையிலே ஹைலைட்டு. சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி அவுட்கம் வரும்னு. நான் எண்ட் ஆஃப் த வீடியோஸில் நான் நிறைய ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆனால் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். யாருக்காச்சும் இப்போ ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஸ்கூலில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போடணும், ராதா வேஷம் போடணும்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ தானே போட்டு முடித்தோம். ஸோ அதெல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு ஃபன் ஃபீல்டாக சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு. அந்த பாப்பா வந்து போஸ் கொடுத்துச்சுல, அதுதான் இருக்கிறது அல்டிமேட்டு. இந்த போஸ்ட்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண அந்த பாப்பா கொடுக்கணுன்னு. நாங்கள் ஒரு ஃபோட்டோவாக வந்து டிவியில் போட்டோம், இந்த மாதிரி கொடுவோம் அந்த மாதிரி கொடுவோன்னு. அந்த பாப்பாவும் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு போஸாக கொடுத்துட்டே இருந்துச்சு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி டேவே. இந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபீல்டாக டேவாக போகணும் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுக்கப்புறம் என்ன கைஸ், அப்படியே நாங்கள் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணனும் அந்த பாப்பாவும் அந்த பாப்பாக்கிட்ட அப்படியே சும்மா அடிச்சு விளையாடிட்டு இருந்தோம். நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சும்மா மிரட்டிகிட்டு இருந்தோம். நீ இப்படி தான் நிற்கணும் அப்படி தான் நிற்கணும்னு. அந்த பாப்பா நிற்கவே இல்லை. அப்புறம் எங்கள் அக்கா வந்து கிருஷ்ணருக்காக மாவெல்லாம் கலக்கிட்டு குழந்தைய வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த கால் பதிச்சு அதோட தடயங்கள் இருக்கும்ல, அதான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கான இது சாமி கும்பிட்டுட்டு, சாமி இப்படி தான் கும்பிடணும்னு அந்த பாப்பாட்ட சொல்லி பாப்பாவும் கரெக்டாக சாமிலாம் அழகாக கும்பிட்டு அதையும் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் வச்சோன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சாமி எல்லாருமே கும்பிட்டுட்டு முறுக்கு, கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய், பாப்பாவும் சாமி கும்பிட்டுட்டே இருந்துச்சு. நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. அப்புறம் வேறு என்ன வச்சோம், நிறைய வச்சோம், நான் மறந்துடுச்சு. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அன்றைக்கி வச்சதா. ஸோ அதனால் கரெக்டாக இது கெஸ் பண்ண முடியல. அவுள் வச்சோம், எங்களோட ஊர் ஸ்பெஷல் அவுள். அதுக்கப்புறம் அதில் வந்து சும்மா நாட்டு சக்கரை போட்டு அந்த மாதிரிலாம். அப்புறம் பாப்பாவை சாமி கும்பிட சொன்னோம். பாப்பாவுக்கு வந்து பட்டர் கொடுத்தோம். ஆனால் பாப்பாவுக்கு பட்டரே பிடிக்காதான். பாப்பாவுக்கு பிடிச்சது கேர்டு அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஏன்னா இந்த பட்டர் இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது பாப்பாவுக்கு. சும்மா வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து சும்மா தயிரெலாம் தடவிட்டு ஃபோட்டோஸ் தான். கிருஷ்ணருக்கு ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, கிருஷ்ணர் ஃபுல்லாக வெண்ணெயை தடவிட்டு
பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன வயசில் நிறைய இதெல்லாம், நானும் அப்படி தடவி விட்டேன். எல்லாம் அப்படியே நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டாங்க. பட்டரு, தயிர், அப்புறம் வேறு என்ன இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. ஆனால் இவனுக்கு சரியாக தெரில என்னெல்லாம் இருந்துச்சுன்னு, டக்குன்னு சொல்ல முடியல. அப்புறம் நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் பாப்பாவுக்கு. ஃபஸ்ட்டு தயிரை வச்சுட்டு, நான் பாப்பாவுக்கு தயிர் வந்து டேஸ்ட் பண்ணோன்னே பாப்பாவுக்கு ரொம்ப இதை பார்த்தவங்களுக்கே தெரியும், பாப்பாவுக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்கும் போல். அதுதான் தயிரை வச்சு கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே எல்லாத்தையும் வச்சுட்டோம். இதுதான் நாங்கள் வச்சோம் அன்றைக்கி கிருஷ்ணருக்கு. இதோ இந்த பொருள் தான் வச்சோம். பாப்பா வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டே இருந்தோம். ஏன்னா அன்றைக்கி வந்து நல்லா வந்து இது எடுக்க முடியல மைக்கு, பிகாஸ் நான் என்கிட்ட மைக் கிடையாதா. அதான் என்னால் இந்த மைக்கில் இருந்துச்சுன்னா நான் அங்கேயே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். இதுதான் கைஸ் ஃபோட்டோ, எண்ட் ஆஃப் த ரிசல்ட். ராதா அண்ட் கிருஷ்ணா எப்படி மாசாக இருக்கா. ஃபோட்டோஸ்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இது எடுத்தது ஃபுல்லாகவே எங்கள் அண்ணன் தான், அவங்களுக்கு தான் ஃபுல் கிரெடிட்டும் போகும். நான் வெறும் வீடியோஸ் மட்டும் தான் எடுத்தேன். வீடியோ எடிட் பண்ணது எல்லாமே வந்து என்னோடய குருநாதர் தான். இது எல்லாமே ஒரு டீம் ஒர்க்காக பண்ணோம். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறது. ஏன்னா பிகாஸ் நான் இது ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்காக ஒரு வீடியோ எடுத்து அந்த பாப்பாவுக்கு இது பண்ணி சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் கைஸ்.